ஞானேஸ்வர் சொல்றாராம், ஜனி ஆமா நீ விட்டல் நாமாவை சொல்லிண்டே பண்ணுவேங்கிறியே, பாடுவியா அப்படின்னாராம். ஆமா நாமதேவர் அண்ணா நிறைய பாட்டெல்லாம் போட்டிருக்காரு இல்லையா, அதெல்லாம் பாடுவேன், அப்படியே பாடிண்டே வேலை பண்ணுவேன். அப்ப கேட்கிறார், நாமதேவருடைய பாட்டை மட்டும்தான் பாடுவியா இல்ல நீயே ஏதாவது பாடுவியா? வெக்கம் வந்துடுத்து, தலையை குனிஞ்சுண்டா. சொல்ல முடியுமா ஞானேஸ்வரத்தை? ஆமா நான் தான் பாட்டு எழுதுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் எப்பேற்பட்ட மகான். இந்த காலத்துல வேணா அதெல்லாம் சகஜமா நடக்கும், நானும் பாட்டு எழுதுறேன் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லிட்டு போயிடலாம். அப்போ ஜனி சொல்றா, தலையை அப்படி குனிஞ்சுண்டு, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னாலாம் சமாளிக்க. சரி நான் ஒரு பாட்டு பாடுறேன், இன்னைக்கு தான் அதை கத்துண்டேன், இது யார் எழுதினான்னு கண்டுபிடிக்கிறியா அப்படின்னாரு. சொல்லுங்க அண்ணா, தெரிஞ்சா சொல்றேன். காய கரும் யா கர்மாசி நாஷ ஹோதோ ஆயுஷ்யாசி, காய கரும் யா கர்மாசி. ஜனிக்கு அப்படியே தலையை குனிஞ்சவளுக்கு கண்ணில் தார தாரையா ஜலம் கொட்டுறது. ஒரு பக்கம் ஞானேஸ்வருக்கு எப்படி இந்த பாட்டு தெரிஞ்சதுன்னு. ஏன்னா அவளே மனசுக்குள்ள பாடுறா, மனசுக்குள்ள இவ பாடுற பாட்டு ஞானேஸ்வருக்கு எப்படி தெரியும்? அவர் வாயால நம்ம பாட்டை பாடுறாளே, அஹோ பாக்யம். ஏன்னா நமக்கு குரு நாமதேவர், குருவின் குரு ஞானேஸ்வர், அவர் நான் எழுதின பாட்டை பாடுறாரா, இதை விட எனக்கு என்ன பாக்கியம் வேணும்னு அவளுக்கு ஆனந்தமா இருக்கு. இன்னொரு பக்கம் வெக்கமா இருக்கு, நம்ம எழுதின இந்த பாட்டு இவர் பாடுறாரேன்னு. அப்போ கேட்குறாளா, உங்களுக்கு எப்படி இது தெரியும் அண்ணா? உங்கள்கிட்ட மறைக்க முடியுமா எதையாவது? எப்படி தெரியும் அப்படின்னார். நான் விட்டலை பார்க்க போனேன்டி, விட்டல் இந்த பாட்டை எழுதிட்டு இருந்தான். விட்டல் எழுதிட்டு இருந்தாரா? என் பாட்டெல்லாம் அவர் எழுதுறாரா? அவருக்கு தெரியுமா நான் பாடுறேன்னு? அவனுக்கு எல்லாம் தெரியும்டி. இந்த பாட்டு அவன் எழுதிட்டு இருந்தான், நான் தான் அவர்கிட்ட பாடி காமிச்சுட்டு தான் இங்கே வரேன். இந்த குட்டி கேட்டதான், சரி அவர் என் பாட்டெல்லாம் எழுதுறார், இந்த பாட்டை எழுதினாரே, இந்த பாட்டுக்கு அர்த்தம் புரிஞ்சதாமா அவருக்கு? தன்னை வந்து பார்க்கலையேன்னு ஏக்கம், பார்க்கலையேன்னு ஏங்கிதானே எழுதியிருக்கேன், இந்த பாட்டுக்கு அவருக்கு அர்த்தம் புரிஞ்சதாமா? ஞானேஸ்வர் சொல்றார், ஜனி நீ கேட்கறது எனக்கு புரியறது, நாளைக்கு உனக்காகவே வரார், உன்னை பார்க்கறதுக்காகவே வரார். சொன்ன உடனே குதூகலம் தாங்கல, சந்தோஷம் அப்படியே எழுந்தாலாம். சூரு 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 சூருன்னு எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சாலும். பாண்டுரங்கன் ஆத்துக்கு வர போறார்னா கேட்கணுமா, அவ்வளவு சந்தோஷமா எல்லாம் பண்றா. அடுத்த நாள் கார்த்தால வந்துட்டார் பாண்டுரங்கன் ஆத்துக்கு. அப்படி நுழையறச்ச, அதாவது பாண்டுரங்கன் எப்படின்னா நாமதேவர் ஆத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போவார், அதனால எல்லாருமே அவருக்கு நன்னா தெரியும். பாண்டுரங்கன் வராருன்னு உடனே நாமதேவருக்கு தெரியும் இல்லையா இந்த விசிட்டே ஜனாபாய்க்காக தான்னு, அதனால அவளை கூப்பிடுறார், ஜனி இங்க வா, சுவாமிக்கு பாத பூஜை பண்ணு.